ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான்வெஜ் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தோடவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை 2 முறை நல்லா கழுவிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். மீல் மேக்கர் இந்த மாதிரி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை வடிகட்டி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் பிழிஞ்சு எடுக்கணும். அதனால் இது இப்போ நான் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 2 பிரியாணி இலை, 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகாய் இது ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருந்த மீல் மேக்கரை இப்போ நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே மீல் மேக்கரோடு சேரும்போது தான் அந்த வாசனை கமன் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, 6லேருந்து 8 பல்லு பூண்டை கல் உரலை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும் போது நல்லா வாசனை கிடைக்கும். நான்வெஜ் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. செமி கிரேவியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா அதே ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.